2000 வருஷங்களுக்கு முன்பதாய் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது, எல்லாருமே அவரை பார்த்தார்கள். அவரை சுற்றி இருந்த யாவரும், அவர் போகிற இடங்களில் இருந்த யாவரும் அவரை கண்டார்கள். உண்மையிலேயே இதைவிட ஒரு மேலான பாக்கியம் வேற எதுவுமே இருக்காது ஒரு மனுஷனுக்கு. யோசிச்சு பாருங்க. உலகத்த படைச்ச தேவன அவர்கள் பார்க்குறாங்க, பேசுறாங்க. அவருடைய சத்தத்த கேட்கிறாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி. நாங்களும் யோசிப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் நாமும் பிறந்திருந்தா இயேசுவ பார்த்திருக்கலாமே என்று. உண்மதான். ஆகவே நாங்கள் சில நேரத்துல வேதனைப்படுவதுண்டு. நம்முடைய கண்கள் பாக்கியம் பெறவில்லையா? நம்முடைய காதுகள் பாக்கியம் பெறவில்லையா? இரண்டாம் வேத வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 13:16, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இயேசுவை கண்ட கண்களும் இயேசுவின் சத்தத்தை கேட்ட காதுகளும் உண்மையிலே பாக்கியம் உள்ளவைகள். ஆனா இதைவிட நாமும் பாக்கியவான்களாய் மாற முடியும். எப்படி? தோமா என்ற சீஷன் இயேசு உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்த பொழுது இல்லை. அப்பொழுது பின்னர் அவர் சொல்கிறார், நான் இயேசுவை கண்ணால கண்டாதான் நம்புவேன் என்று. பின்னர் இயேசு அவருக்கு தரிசனமாகிறார், காட்கிறார். அவருடைய காயத்திலே விரலை வைத்து பார்க்கிறார், நம்புகிறார். அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? நீ என்னை கண்டதாலே நம்பினாய். என்னை காணாமலே விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் உண்மையிலே பாக்கியவான்கள். அன்றைக்கு உலகத்தில் இருந்தவர்கள் இயேசுவை கண்டு விசுவசித்தார்கள். நீங்கள் காணாமலே விசுவசிக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை விட பாக்கியவான்கள். இந்த நாளில இயேசு நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாய் மாமிசமா இந்த உலகத்தில் இருந்தார். இன்றைக்கு அவர் வார்த்தையாக நம்முடைய கைகளிலே இருக்கிறார். ஆம், யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நீங்க ஒரு மணித்தியாலம் வேதத்தை வாசிப்பதும் ஒன்றுதான். இயேசு 1 மணி நேரம் முன்புக்கு வந்து தரிசனமாகி பேசுகிறதும் ஒன்றுதான். ஆகவே அன்றைக்கு மாமிசமா இருந்த இயேசு இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே அன்றைக்கு இயேசுவை கண்டவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் உண்மை. ஆனால் அதைவிட நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அவரை காணாமல் நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் இந்த வேதத்தை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு முன்பாய் தரிசனமாகி பேசுவதற்கு சமனான காரியம். ஆகவே நீங்கள் யாவரும் பாக்கியம் பெற்றவர்கள். அவர் வருகிற பொழுது அவரை முகமுகமாயும் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.